அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்களை பார்க்கலாம் வாங்க. மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, செவ்வாய் சந்திரன், கடகத்தில், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சுக்கிரன் சனி, மீனத்தில் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். அதாவது மே மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும், சித்திரை 21 முதல் சித்திரை 27 வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வார எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இதனுடைய அதிபதியான செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருந்தாலும் கடகத்தின் அதிபதி வார ஆரம்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார், நீச்ச பங்கம் பெறுகிறார். இதையும் தாண்டி இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ராசியை குரு பார்க்கிறார். அற்புதம். இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரும்? 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் 7இல் இருந்து ராசியை பார்ப்பது என்பது அற்புதத்திலும் அற்புதம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலம். 2க்கும் 5க்கும் உடையவன் 7இல் இருப்பது மிக சிறப்பு. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு, பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலம். ரேஸு, சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சந்தோஷம் மிகுந்த ஒரு வாரம். 4இல் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். அதனால் அர்த்தாஷ்டம சனி விலகிவிட்டது. கவலை வேண்டாம். 5ஆம் இடத்தில் சனி பகவான் புண்ணிய சனி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. சிவகடாட்சத்தினுடைய மகிமை கிடைக்கப் போகிறது. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறுவாங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், செலவும் வைக்கக்கூடிய. ராகு 4ஆம் இடத்தில் இருந்தால் நல்லதையும் செய்யும், கெடுதலையும் செய்யும். மற்றபடி தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு மும்முரமாக ஈடுபட்டு அதில் இரட்டிப்பு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது. குருச்சந்திர யோகம் ஏற்படுவதால் உங்களுக்கு வாழ்க்கையில் எதையும் ஜெயிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு. சந்திர மங்கள யோகம் வார ஆரம்பத்தில் இருக்கிறது. இதுவும் மிகவும் சிறப்பான ஒன்று. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் நேரம். சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார மேன்மை இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அது மட்டுமல்ல, நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு
நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பை தேடி போனீங்க, கிடைக்கல. ஆனால் இப்போ உங்களை தேடி வரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்சி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், ரசாயனம் மற்றும் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் பல அற்புதங்களை தரப்போகிறது. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல செய்தி, நல்ல தகவல் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசுவதில் ரொம்ப ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நேரம் சரியில்லைன்னு சொன்னால் ஒரு சொல் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் காலம். விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ரசாயனத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, அரசு கருவூலம், ஃபைனான்ஸு, இன்சூரன்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது விளங்குகிறது. சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்பித்தான் ஆக வேண்டும். சின்ன லேத் ஃபேக்டரியிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய முதலாளி தொழிலாளிகளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்குகிறது. மொத்தத்தில் இந்த பூமிக்கு அடியில் பெட்ரோல் பங்க், நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு அற்புதமான நேரம் காலம். மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், பத்திரிகை துறை, மீடியா துறை, இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு பல திருப்புமுனை ஏற்பட்டு சந்தோஷமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலம். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நேரம். 10ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அதிகபட்சமாக கடனை வாங்கி தொழிலில் போடாதீங்க. கடன் தான் அதிகமாகும், தொழில் விருத்தி ஆகாது. பெருசாக வர்ற லாபமே போதும், உங்களுக்கு சரியான லாபம் பல வழிகளில் வரும். ஆனால் தொழில் மூலமாக நீங்கள் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இன்னும் லாபத்தை பார்க்கணுன்னு பண்ணிங்கன்னா தொழிலில் வாங்குகிற கடன் தான் அதிகமாகும் ஒழிய தொழில் அப்படியே தான் இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.